ஆகவே நாங்கள் இவ்வேளையில் கூற விரும்புகின்ற விடயம் என்னவென்றால், இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து சிறுவர்களுக்கும் பாதுகாப்பான ஒரு இலங்கையை, நாட்டை கட்டியெழுப்பதற்காகவே எங்கள் அரசாங்கம் முன்வந்து செயற்படுகின்றது. இலங்கை முழுவதும் சிறுவர் பராமரிப்பு நிலையங்களில் வாழ்கின்ற 10,000 சிறுவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களில் 4,000 பேருக்கு பிறப்பு சான்றிதழ் பத்திரங்கள் இல்லாதபடியால் இலங்கை அரசாங்கத்தினால், எங்கள் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற 5,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகின்ற கொடுப்பனவு வழங்குவதற்கு கூட முடியாமல் நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே அவர்களுக்கு உத்தேச வயது சான்றிதழ் அல்லது தோராய வயது சான்றிதழ்களை தயாரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த அர்த்த என்னும் பெயரால் தேசிய சேமிப்பு வங்கியில் மூலமாக வழங்கப்படுகின்ற 5,000 ரூபாய் கொடுப்பனவுகளை நாங்கள் வழங்கி வருகின்றோம். சிறுவர்களுக்கு இந்த கட்டாய கல்வியை உறுதிப்படுத்துவதன் மூலம்தான் இந்த பாலியல் சுரண்டல், அதே போல உழைப்பு சுரண்டலில் இருந்து சிறுவர்களை மீட்டுக்கொள்ள முடியும் என்றதை நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம். அதேவேளை இந்த உத்தேச வயது சான்றிதழ்களை தயாரிப்பதற்கு நாங்கள் பிரேரித்த போது அதற்கான திரிவுபடுத்தப்பட்ட செய்திகளை பரப்பி வந்து எங்கள் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை இழிவுபடுத்துவதற்கான பிரச்சாரங்கள் கூட நடைபெற்றதை நாங்கள் பார்த்திருந்தோம். ஆகவே நாங்கள் இவ்வேளையில் கூற விரும்புகின்ற விடயம் என்னவென்றால், இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து சிறுவர்களுக்கும் பாதுகாப்பான ஒரு இலங்கையை, நாட்டை கட்டியெழுப்பதற்காகவே எங்கள் அரசாங்கம் முன்வந்து செயற்படுகின்றது. ஆகவே கல்வி என்பது கட்டாயம். குழந்தைகளை, சிறுவர்களை யாஜகம் பெறுவதில் பயன்படுத்திக் கொள்வதற்கோ அல்லது வீட்டு பணிகளில் ஈடுபடுத்துவதற்கோ, அபாயகரமான பாதுகாப்பற்ற தொழில்களில் ஈடுபடுத்துவதற்கோ எவருக்கும் முடியாது. ஆகவே இவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகவே இந்த கட்டளை சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். இதன் மூலம் இலங்கையில் அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் 138வது சமவாயத்தின் மூலமும் 182வது சமவாயத்தின் மூலமும் இந்த மோசமான வடிவங்களிலான சிறுவர் உழைப்பு சமவாயத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த உறுதிப்பாடுகளுடன் சிறுவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு நாட்டை கட்டியெழுப்பது அவசியம். ஆகவே எங்களுடைய முக்கியமான விடயத்தை நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். எந்தவிதமான திரிவுபடுத்தப்பட்ட செய்திகளின் மூலம் கூட எங்களுடைய நல்ல நடவடிக்கைகளை மீள திருப்புவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். அதே போல வதந்திகளை எழுப்பி எங்களுடைய நன்னடத்தைகளை, நாங்கள் இந்த சிறுவர்களுக்காக செயற்பட்டு வருகின்ற எங்களுடைய செயற்பாடுகளை மீள திருப்புவதற்கு அல்லது இந்த அரசாங்கத்தை கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி எங்களுடைய நடவடிக்கைகளை முறியடிப்பதற்கோ ஒடுக்குமுறைக்கு தள்ளுவதற்கோ எவராலும் முடியாது. ஆகவே இலங்கை நாட்டில் அனைத்து சிறுவர்களுக்கும் பாதுகாப்பு வழங்குமான இவ்வாறான நடவடிக்கைகளை மேலும் மேலும் முறைப்படுத்துவோம் என்பதை நான் கூற விரும்புகின்றேன்.